இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. இப்போ உனக்கு என் மேல இருந்த நம்பிக்கை அடியோட உடஞ்சு போயிருக்கும். ஐயாவும் இப்படி பண்ணிட்டாருன்னு உனக்கு தோணும், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என் மருமகளா உன்னை அந்த வீட்டுக்குள்ள இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன்கிட்ட இதெல்லாம் சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட, அதனாலதான் தெரியாம பண்ணலான்னு நினைச்சேன். இப்பவும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நந்தினி. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இப்பதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. நான் இன்னொரு ஃபார்ம் வாங்குறேன், ஒரு கையெழுத்து போட்டு ஒரு வழியா முடிச்சிடலாம். இப்ப கூட நான் என்ன சொல்றேன், என்ன நினைக்கிறேன், என் மனசுல என்ன ஓடுதுன்னு உங்க யாருக்கும் கொஞ்சம் கூட புரியல. அத நீங்க புரிஞ்சுக்கவும் விரும்பல. உங்க நோக்கம் எல்லாம் என்ன இங்க இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னோட நிலைமையில இருந்து யாருமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல நான் யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நந்தினி நில்லுமா, சொன்ன கேளுமா. தயவு செஞ்சு அழாத. உன் நிலைமையில இருந்து யோசிக்காமலாம் நான் இதை செய்யல. உனக்கு இதெல்லாம் நல்லதுதான் நினைச்சு செஞ்சேன். அதை உங்ககிட்ட சொல்லாம செஞ்சதுதான் என்னோட தப்பு. தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ். ஏய் நந்தினி, இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் அங்க ஒண்ணும் நடக்கல. ப்ளீஸ் அத மறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரு. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. அக்கா என்னக்கா இது இப்படி சதப்பிருச்சு? இவ்வளவு தூரம் பிளான் போட்டு அம்மா இப்படி வந்து பண்ணிட்டாங்களே. இவ வேற ரொம்ப பண்றாக்கா. அதை விடுமா, இப்போ வீட்டுக்கு போனா உங்க அம்மா ஒரு கச்சேரி வைப்பாங்களே, அதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? ஐயோ மாமா, அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க. எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்குது. நடக்க முடியல, அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆயிடுச்சுமா.